சாரதா பயங்கர கோவமா உள்ள போறாங்க. இனிமே நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக போறேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பாட்டி எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. போகாதடி, எதுவும் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே விஜயும் வராரு, காவேரி 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்து ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா எதுக்காகமா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? எதுக்காகமா நீ சாகணும்னு முடிவு எடுத்திருக்க? ஏன் எங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. இல்லடி, அந்த மனுஷன் நம்பி நான் 30 வருஷம் வாழ்ந்திருக்கடி. அந்த ஆள் சொன்னாரு கத்தார்ல நான் இருக்கேன், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து உன்னை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நான் உண்மையா இருந்தேன். ஆனா அந்த ஆள் உண்மையாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இதுக்கு மேல நான் எதுக்கடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள விஜய் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன், வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு சொல்றாரு, இங்க பாருங்க, எதுக்காக நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்க? உங்களை நம்பி எத்தனை பசங்க இருக்காங்க. அவர் செஞ்ச அதே தப்பை நீங்க பண்ண போறீங்களா? அவர் வந்துட்டு ஒரு தனியா குடும்பம் வச்சது எல்லாமே ஆபத்து தான், எல்லாமே மனசு கஷ்டம் தான். அதுவும் 30 வருஷமா அந்த விஷயத்த மறைச்சிருக்காரு. இப்போ அந்த உண்மை உங்களுக்கு தெரியும் போது உண்மையிலேயே அதோட கஷ்டம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆமா தம்பி, என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. என்னோட மைண்டு ஃபுல்லா அதே விஷயம் தான் ஓடிட்டே இருக்கு. நான் எதுக்காக வாழணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சாரதா சொல்றாங்க. என்னத்தை எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இனிமே தான் நீங்க வாழணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்க மனசு நாளைக்கு இருக்காது. நாளைக்கு ஒரு மனசு மாறும், நாளைக்கு இன்னொரு மாறும், இன்னும் ஒரு மாசத்துல அப்படியே மறந்தே போகும். இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னா அதை அடுத்த நாள் பார்த்தோம்னா கொஞ்சம் குறையும். இது காலம் தான் மாற்றும் இந்த விஷயத்த. ஆனா மாறும், கண்டிப்பா மாறும். இதெல்லாம் ஒரு விஷயமா தோன்ற நாள் வரும். ஆனா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. உங்க பசங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க. அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ வருத்தப்படணுமா? வேண்டவே வேண்டாம். அவங்களுக்காக நீங்க இருக்க தான் செய்யணும். அவர் ஏமாத்திட்டாரு, அவர் நினைச்சு நீங்க எதுக்காக சாகணும்? ஆனா அவர் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு செத்து போயிருக்காரு. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. இனிமே தான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்றாரு விஜய். நீங்க சொன்ன உடனே எனக்கு புரியுது. ஆமா, நான் எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அதுக்குள்ள நிவினும் வராரு. உங்களுக்கும் அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கறாங்க. ஆமா அத்தை, எதுக்காக நீங்க சாகிற அளவுக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. இல்லப்பா, நான் இனிமேல் சாகவே மாட்டேன், நான் உயிரோடு தான் இருப்பேன். என் பசங்களுக்காக நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. நான் எடுத்த முடிவு தப்புன்னு விஜய் தம்பி எனக்கு புரிய வச்சுட்டாரு அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்பா, இப்போ பரவாயில்லம்மா, இனிமேல் அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்ல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன்டி, நான் நல்லா இருப்பேன். இனிமே தான் உங்கள் 4 பேருக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்குள்ளே ஏன் நீ எல்லாரையும் ஃபோன் பண்ணி இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. கங்கா கிட்ட, அம்மா நீ பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நீ உள்ளே போயிட்ட, எனக்கு வெளியே வர வைக்க எனக்கு தெரியவே இல்லை. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதனால தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரி விடுங்க அத்தை, சொன்னது சொல்லிட்டாங்க, அதுவா இப்போ பிரச்சனை? நீங்கள் இனிமேல் தப்பான முடிவு எடுக்காதீங்க. பிரச்சனை வரதான் செய்யும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கை. நான் சாகணும்னு நினச்சா உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்தில் இறந்து தான் ஆவாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்கிறாரு. சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சாரதா போகிறாங்க. போயிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வராங்க. சந்தோஷமாக குடிக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இனி நான் இப்படி தான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அப்படி காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் அப்படி தனியாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னங்க பண்ணீங்க? அம்மா மனசு இந்த அளவுக்கு மாற்றிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, எல்லாரோட மனசையும் மாற்ற முடியும். கஷ்டம் வரதான் செய்யும், அதுக்காக நம்ம துவண்டு போகக்கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சூப்பர் சூப்பர், எங்கள் அம்மாவோட மனசை நீங்கள் மாற்றிட்டீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து கூப்பிடுறாங்க கங்கா, இங்க வா காவேரி.